ஏவலின் ஆவிகள், விபத்தின் ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், மரண கண்ணிகள், வலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகட்டும். வன்கண் ஆவிகள், பொறாமையின் ஆவிகளையும் எல்லாவற்றையும், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும். ஆவியானவர் ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். மூன்றாவது, பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒரு வாசலை கர்த்தர் எங்களுக்கு திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது ஆசீர்வாதத்தின் வாசல். ஆண்டவரே, மனிதனுடைய சிந்தனை இருதயத்தில் தோன்றாத ஒரு புதிய வாசலை கர்த்தர் விசுவாசித்த ரொம்ப நாள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் திறந்து அவர்களை சாட்சியாய் நிறுத்துவீராக. விசுவாச அறிக்கை என்பது அந்த விசுவாசத்தின் படியே கர்த்தர் அதை கனப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நான்காவது, பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால், ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் எங்களுக்கு பலன் தருகிறார். தேவன் என்னை பலப்படுத்துகிறார். ஒருவேளை நேற்றைக்கு பலவிதமான போராட்டத்தினால் பலவீனப்பட்டிருப்பீங்கன்னா காலை வேளையில சொல்லுங்க, கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். கிறிஸ்து என் பலனாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. கடைசியாக, பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எங்க குடும்பத்தின் குறைவுகள், எங்கள் பிள்ளைகளுடைய குறைவுகள், ஆண்டவரே, ஜெப குறைவுகள், வேத வசன குறைவுகள், பரிசுத்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அது நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். தேவையின் குறைவுகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. சபையின் குறைவுகள் எல்லாம் மாறட்டும். அது அப்படியே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், என்னை சுற்றி இருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இன்னைக்கு கற்றுத்தாரும். பரிசுத்த ஆவியானவரே என்னை இன்னைக்கு ஆளுகை செய்யும். எங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யும். எங்க குடும்பத்தை ஆளுகை செய்யும். அற்புதத்தின் அதிகாலை ஜெபத்து குடும்பத்தை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். எங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த மாதம் எதெல்லாம் ஸ்திரமற்று இருக்கிறதோ கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்க வாழ்க்கையில் எதெல்லாம் ஸ்திரம் இல்லாம இருக்கிறதோ ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் அது ஸ்திரமா மாறட்டும் ஆண்டவரே. இந்த விசுவாச ஜெபத்தின் மூலமாய் ஆடிக்கொண்டிருக்கிறது கீழே விழுறது போல இருக்கிறது. ஆமென். அழிந்து போகக்கூடியது போல இருக்கிறது.